இங்கே தேர்டில் இருக்கும். தேர்ட் மேட்ச் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரக்குண்டு வர்சஸ் தேர்ட் மேட்ச் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நரசிங்கம்பட்டி வர்சஸ் பாலமேடு. ரெண்டு டீமுமே நல்ல டீம், நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க, நல்ல சிட்டிங்காக இருக்குது இன்றைக்கி டேல. அப்போ நல்லா இருக்கும் இந்த மேட்ச்சு. பேட்ஸ்மேன் 2 பேர் வராங்க உள்ள ஸ்ட்ரைக்கிங்கில். இங்கே நரசிங்கம்பட்டி ஃபீல்டிங், பேட்டிங் வந்து பாலமேடு நினைக்கிறேன், பாலமேடு. ஸோ இந்த மேட்ச்சுக்கு கொடுத்துருக்காங்க 3 bowler யூஸ் பண்ணணும். 2 பேர் உள்ள வந்தாங்க. ஸ்ட்ரைக்கிங்கில் ரத்தீஷ், நான் ஸ்ட்ரைக்கிங்கில் பூபதி. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண அண்ட் ரவீந்திரன் வந்து வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் நல்ல பால், நல்ல ஒரு டிஃபென்ஸ். அங்கே ஃபீல்டர் வச்சுருக்காங்க, நல்ல ஃபீல்டிங். அங்கே பழனி இங்கே ஒரு சிங்கிள் சென்சிபிள் பிளே. அங்கே ரவீந்தர் டு பூபதி. முதல் பாலை திரும்பினார், ஸ்லோயராக பிளே பண்ணி போட்டார். டாட் பால். தேர்ட் ஒன் அகைன் திரும்பினார், அகைன் அதே லென்த், அதே பால். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் அகைன் நல்லா போட்டிருக்காரு பாக்ஸில். டாட் பால். கண்டினியூவாக 3 டாட் பால் போட்டு கொடுத்துருக்காரு உங்கள் டீமுக்காக. நெக்ஸ்ட் ஒன் இங்கே பால். இங்கே 3 டாட் பால் விழுந்தா என்ன விழுவுன்னு தெரியும், விக்கெட் தான் விழுவும். ஸோ இங்கே அவரே மனசை விட்டார். இங்கே 4 பால் ரன்ஸ் எதுவும் பதிவு பண்ணாமல் 4 டாட் பால் வாங்கிட்டு போகிறாரு இங்கே பூபதி. நல்ல பேட்ஸ்மேன், ஆனால் இன்னைக்கிட்டே அவருக்கு இல்லை. பேட்ஸ்மேன் ஆல்ரவுண்டர் விஜய் வந்திருக்காரு, திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் பெஸ்ட் ஆல்ரவுண்டர். சென்சிபிள் பிளே. இங்கே ஒரு 2 ரன்னிங் பிட்வீன் காமிக்கிறேன், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காங்கன்னு. குயிக் ரன்னிங், செம்ம ரன்னிங் அவங்க டீமுக்காக. ஸோ முதல் பாலே சென்சிபிளாக ஒரு 2 எடுத்துகிட்டு வந்திருக்காரு விஜய். செகண்ட் ஓவர் போட பவுலிங் இல்லை, தினேஷ் வந்திருக்காரு, லெஃப்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. லெஃப்டி டு லெஃப்டி. ஃபர்ஸ்ட் ஒன் அடிச்சு போட்டார், ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். அம்பேர் கால் 1 பவுன்ஸ் கொடுத்துருக்காரு, சாரி ஒய்டு கொடுத்துருக்காரு. ஸோ எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், அதனால் ஒரு ஒய்டு 1 பவுன்ஸ் வேறு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் நல்லா அடி. அங்கே ஃபீல்டர் வச்சுருக்காங்க, ஃபீல்டர் தங்கம், நல்ல ஃபீல்டிங். சிங்கிள் தான் கிடைக்கும், சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் விட்டு தட்ட பார்த்தாரு, அங்கே நல்ல ஷாட். அங்கே பவுண்டரி நினைக்கிறேன், பவுண்டரி. இங்கே விஜய் சந்தித்த 2வது பவுண்டரி அங்கே பவுண்டரி எடுத்து வந்திருக்காரு. சொன்னேன் பெஸ்ட் ஆல்ரவுண்டர்னு. பந்துலையும் கலக்குவார், நான் பார்த்துருக்கேன். நல்லா விளாடுங்க ப்ரோ. நெக்ஸ்ட் ஒன் தினேஷ் டு விஜய். எய்த் அடிக்க பார்த்தாரு, அம்பேர் கால். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் பாலுக்கு போனார், ஸோ அதுவும் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் கண்டினியூ 2 டாட்டு. விட் அடிக்க பார்த்தாரு, அம்பேர் கால். டாட் பால். அகைன் டாட் பாலுங்க, 3 டாட் பால் போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவர்லாம் செகண்ட் ஓவரில் லாஸ்ட் 1 ஓவர் திரும்பி அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டரையும் தாண்டிருச்சு. பவுண்டரியான்னு பார்ப்போம். நல்ல ஃபீல்டிங்குங்க, மிஸ் பண்ணியிருக்காங்க, மிஸ் பண்ணேன். ஸோ பவுண்டரி. இங்கே லாஸ்ட் 1 பால் இங்கே பவுண்டரி எடுத்து வந்திருக்காரு இங்கே விஜய். நல்ல பேட்டிங். லாஸ்ட் ஃபைனல் ஓவர் போட தங்கம் வந்திருக்காரு பவுலிங்கில். அடிச்சு போட்டார், ஃபீல்டர் வச்சுருக்காங்க, மிஸ் பண்ணிட்டாரு. ரத்தீஷ் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவார். அங்கே ஃபீல்டர் நல்ல ஃபீல்டிங். 2 ரன் புஷ் பண்ணிட்டாங்க. ஓ அங்கே ஃபீல்டரையும் தாண்டி போயிருச்சு. ஃபீல்டர் சும்மா விக்கெட்டாக பார்ப்போம், விக்கெட். ஒரு ரன்னு ப்ளஸ் ஒரு ரன் அவுட். ஸோ உங்கள் விஜயோட விக்கெட் அங்கே பறி போகுது. 2 நாளாக அடிச்சுட்டு ஆட்டம் இழந்து போகிறாரு. நெக்ஸ்ட் ஒன் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் போன பால் ஒரு டாட்டு. இறங்கி போனதை பார்த்து டாட்டு போட்டார், இழுத்து போட்டார் தங்கம். சென்சா பவுலிங் எங்கள் தங்கத்திலிருந்து அடிச்சிருக்காரு 6. இங்கே வெளியிலேருந்து சொன்னாங்க இந்த பால் அடிக்க வேணும் அண்ணா அப்படின்னு சொல்லி, அதை புரிஞ்சு அடிச்சிருக்காரு இங்கே ரத்தீஷ். தேவையான ரன் இங்கே வந்திருக்கு. 20 ஆடிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட். 5th ஒன் வெள்ளைக்கு போட்டார். இங்கே தரையிலே போயிருக்காங்க, ஃபீல்டர் வச்சுருக்காங்க. ஒரு ரன்னு கண்டிப்பாக நிற்க வச்சு ஓடுவாங்க, மாறிட்டாங்க. ஸோ இன்னிங்ஸோட லாஸ்ட் 1 பால் நல்ல பால். யார்கர் டாட் பால். ஓவர் முடிஞ்சிருக்கு 21 ரன் ஆடி இருக்காங்க. 5 விக்கெட் இழந்தீங்க பாலமேடு, சாரி 4 விக்கெட் இழந்து. 22 டார்கெட் ஃப்ரம் நரசிங்கம்பட்டி. 2 ரன்னை சேஸ் பண்ண இங்கே பேட்ஸ்மேன் 2 பேர் உள்ள வந்துட்டாங்க. ஸ்ட்ரைக்கிங்கில் ரவீந்தர், நான் ஸ்ட்ரைக்கிங்கில் தினேஷ். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண அமல் வந்திருக்காரு. ஸ்டார்ட் பண்ணாரு ஃபர்ஸ்ட் பால். செகண்ட் இன்னிங்ஸில் வெரி ஃபர்ஸ்ட் பால் அமல் டு ரவீந்தர். நல்ல பால், ஒரு லெக் கட்டர், வேரியேஷன் பால், டாட் பால். அமல் டு ரவீந்தர். திரும்பி அடிச்சாரு. அங்கே மரத்தில் பட்டா 6 சொல்லியிருக்காங்க. லவ்லி டேக்கன் அங்கே ஃபீல்டர். அங்கே மரத்திலே படாமல் பிடிச்சிருக்காங்க.
இங்கே லக்கி அன்லக்கிலே இங்கே ரவீந்தர் விக்கெட் பறி போகுது 2வது பால். ஸோ அந்த மரத்தில் எந்த கிளையில் பட்டாலும் எந்த வாதில் பட்டாலும் எந்த இலையில் பட்டாலும் விக்கெட்டு எதுலேயுமே படலை. ஸோ கண்டிப்பாக ஃபீல் பண்ணுறாரு. சரி வாங்கினேன் எல்லாத்தையும் ஃபீல் தான் சொன்னால் ஷைகின்ல நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் லெஃப்ட் ஹேண்ட் போட்டார், கணிச்சு அடிச்சிருக்காரு. அங்கே 6 இங்கே அவருடைய சாதகமே அவருக்கு சாதகம் இல்லாமல் போயிடுச்சு. ரொம்ப திருப்பிட்டார் இங்கே பாலை. ஸோ வந்த முதல் பாலை 6 எடுத்துன்னு வந்திருக்காரு பேட்ஸ்மேன். நெக்ஸ்ட் ஒன் செம்ம பாலுங்க, டாட் பால். நல்ல ஒரு கட்டு, அந்த ஃபீல்டரை வச்சு போட்டார் விக்கெட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பாலும் இங்கே ஃபீல்டர் கேட்டார் எனக்கு இங்கே ஒரு ஃபீல்டு வேணும் அப்படின்னு சொல்லி. அந்த கட்டுக்கு தான் கேட்டிருப்பாரு நினைக்கிறேன். விக்கெட். லாஸ்ட் மோர் நியூ பேட்ஸ்மேன் தங்கம். இந்த ஒரு பால் சென்சிபிளாக ஆடணும். ஸோ விக்கெட் டேக்கர்னு நினைக்கிறேன். வேறு நல்லா போகிறாரு, விக்கெட்டுக்கு தான் வந்து போகிறாரு, மேலே போடுறாரு. டாட் பால். ஒரு 6 விட்டு கொடுத்தாலும் 5 பால் டாட் பால் போட்டிருக்காரு விஜய். வெல் பவுலிங் விஜய் இருக்கு. 6 ஆடி இருக்காங்க, 2 விக்கெட் இழந்தீங்க நரசிங்கம்பட்டி. எஞ்சியுள்ள 12க்கு ஆடணும். ஸோ இந்த ஒரு முக்கியமான ஓவர் விஜய் போடுறாரு. விஜய் நல்ல பவுலர், நல்லா போடுவார். விஜய் டு தினேஷ் செகண்ட் ஓவரில் வெரி ஃபர்ஸ்ட் பால் நல்லா போடணும்னு நினைப்பார். இந்த ஓவரை நல்ல பால், முதல் பாலே ஒரு டாட் பால் போட்டிருக்காரு. இன்னர் சர்க்கிளில் 3 பேர் தான் இருக்காங்க. நோ பால் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ ஹிட் வேறு சேரும். ஃப்ரீ பால் இலவச பந்து. நல்ல பால், அதே லைன் அண்ட் லென்த் டாட் பால் நல்லா போடுவார் விஜய். நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் நல்ல பால், சென்சிபிள் பிளே. இதில் ஆடணும், நல்ல பவுலரை அதை தான் பண்ணியிருக்காரு தினேஷ். சிங்கிள். தேர்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் தங்கம். சரி டாட் பால், நல்ல லைன் அண்ட் லென்த். நெக்ஸ்ட் ஒன் அங்கே டாட் பால் கண்டினியூவாக 2 டாட் போட்டிருக்காரு. வித்து கொடுக்கா பந்து வச்சு குத்துனா வந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன் ஏறி போனார், வித்து கொடுக்காத பந்து வச்சு அங்கே லாங் ஆஃப்லேயே போயிருக்கு. சாரி லாங் ஆன்லேயே போயிருக்கு. இல்லை ஃபீல்டர் அங்கே பாண்டி இங்கே 2 ரன் புஷ் பண்ணுறாங்க. இல்லை சிங்கிள் தான், நல்ல ஃபீல்டிங் அங்கே பாண்டி. நெக்ஸ்ட் ஒன் வித்து கொடுக்காத பந்து வச்சு டாட் பால். ஓவர் 3 ரன் மட்டுமே விட்டு கொடுத்து நல்லா போட்டு கொடுத்துருக்காரு இந்த மேட்ச் ஓவர் விஜய். 3 ஓவருக்கு 9 ரன் ஆடி இருக்காங்க. எஞ்சியுள்ள 6க்கு 13 ஆடணும். ஃபைனல் ஓவர் பவுலிங் இல்லை, பூபதி வந்திருக்காரு. பூபதி தொங்க ஃபர்ஸ்ட் பால் நல்ல பால். இங்கே விக்கெட்டான்னு பார்ப்போம். லவ்லி டேக்கனாங்க தமிழ் பின்னாடியே போய் பிடிச்சாரு. நல்ல கேட்ச். இந்த கேட்ச் தான் மேட்சா பார்ப்போம். கௌதம் பேட்ஸ்மேன் அடிச்சு போட்டார். அங்கே அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் வச்சிருக்காங்க. சிங்கிள் தான் ஓடுவாங்க, அந்த லெஃப்டி ஸ்ட்ரைக்கில் இருக்குன்னு நினைப்பாரு. ஸோ சிங்கிள். 4க்கு 11 ஆடணும். சாரி 12 ஆடணும். முக்கியமான பால், மேட்ச் பால். ஸ்லோயர் விக்கெட் பால். விக்கெட் எங்கே வேணால் அடிச்சிருக்கலாம். ஒரு நோ பால் கொடுத்துருக்காங்க. ஒரு நோ பால் லெக் ஸ்டம்பில் 6 பேர் இருந்திருக்காங்க. ஸோ அதனால் நோ பால். ஸோ 2 நோ பால் போட்டுருக்காங்க. போன பால் விக்கெட்டும் கூட. லெஃப்டி அவரோட ஆட்டம் இழந்துச்சு. இப்போ 11 ஆடணும் 4 பாலுக்கு. இந்த பால் ஃப்ரீ ஹிட் பால் வேறு. இங்கேருந்து மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம். நரசிங்கம் பட்டி ஃப்ரீ ஹிட் பால் இலவச பந்து. நோ பால் அகைன் நோங்க 6. ஸோ இந்த நோ பால் தான் அந்த மேட்ச்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் நோ பால். இங்கே அதுக்கு ரீபால் போடணும். எஞ்சி உள்ள 4க்கு 7 தான் ஆடணும். இந்த பாலும் ஃப்ரீ ஹிட் பால். ஸோ 4 பாலுக்கு 7ன்னு சொல்லியிருப்பேன். சாரி 4 தான் ஆடணும். போன பால் 7 ரன் சேரும் நோ பாலோட சேர்த்து. நல்லா போட்டிருக்காரு. இங்கே குறுக்கு அடிச்சிருக்காரு. லெஃப்டி ஸ்ட்ரைக்கில் இருக்குன்னு நினைப்பாரு. ஃபீல்டிங் ரத்தீஸ் நல்ல ஃபீல்டிங். எங்கே ரன் அவுட்டான்னு பார்ப்போம். இங்கே மேட்டில் குத்திருச்சு. அங்கே சத்தியமாக லக்கு இல்லைங்க எங்கள் பாலமேட்டுக்கு சொல்லியே ஆகணும். இந்த மேட்டில் குத்தி அப்படியே பம்ப் ஆயிடுச்சு கீப்பர் கிட்ட. 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. 3க்கு 2 ஆடணும். எங்கேயோ இந்த மேட்ச் இப்போ எங்கேயோ வந்துடுச்சு. சென்சிபிளாக 1-2 ஆடணும் மேலே போகாமல். தப்பு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ஃபீல்டர் அழகு லவ்லி டேக்கணுங்க. சொன்னேன் மேட்சை வின் பண்ணணும் தான் நம்ம நோக்கம். ஸோ கீழே ஆடி இருக்கலாம், 1-2 தடவை இருக்கலாம். இப்போ நியூ பேட்ஸ்மேன் வேறு ஸ்ட்ரைக்கிங் வரணும். என்ன நடக்க போகுது இங்கே? இன்னும் க்ளோஸாக போகுது. இங்கே கல்யாணி வந்திருக்காரு. ஸோ 2க்கு 2 ஆடணும். விக்கெட் வித்தியாசம் சொல்லியிருக்காங்க. இந்த பால் முக்கியமான பால். பூபதி டு கல்யாணி. நல்லா அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் வச்சிருக்காங்க அழகு. நல்ல ஃபீல்டிங். சிங்கிள்.
மேட்ச் ட்ரா விக்கெட் வித்தியாசம்ன்றனால பேட்டிங் டீம் வந்து 4 விக்கெட் இழந்திருக்காங்க. அவங்க வந்து 3 விக்கெட் ஃபீல்டிங் டீம். ஸோ இந்த பால் அடிச்சே ஆகணும், சிங்கிள் அடிச்சே ஆகணும். ஸோ டாட் பாலோ விக்கெட்டோ அப்படின்னா ஃபீல்டிங் டீம் என்ன, ஒரு ரன் அடித்தா பேட்டிங் டீம். பிக் பை இருக்குது, பாடியை போட்டு ஓடிடலாம். பேட்ஸ்மேன் என்ன செய்கிறார், அடிச்சிருக்காரு தரையில். அங்கே ஃபீல்டர் விக்கெட்டான்னு பார்ப்போம், விக்கெட்டுங்க, கண்டிப்பாக அது விக்கெட்டு. ஸோ இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க பாலமேடு. வெல் பவுலிங், வெல் பேட்டிங், வெல் ஃபீல்டிங். ஸோ மேட்ச் வந்து நீயா நானான்னு தான் போச்சு. ஆனால் கடைசி துரிதமாக பந்து போட்டிருக்காரு பூபதி, நல்ல ஃபீல்டிங். ஸோ அன்லக்கி இங்கே நரசிங்கம்பட்டி அன்லக்கி மேட்ச் லாஸ் பண்ணுறாங்க. வெல் பிளே.